அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் செகண்ட் சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதில் இருக்க ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் டொமைன் ரேஞ்சு இது ரெண்டும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே போல் சில ஃபார்முலாஸும் தெரிஞ்சிருக்கணும். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். அதே போல் கொசிகண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் cosecant inverse of x. Or tan inverse of minus x is equal to minus tan inverse x. Okay. Sin, cosecant, tan இந்த மூணுத்துக்கும் மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா நமக்கு ஆன்சரில் மைனஸ் வந்து வெளியே வந்துடும். ஆனால் காஸ் இன்வர்ஸ் இதனுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன் இன்வர்ஸ், அதே போல் காட் இன்வர்ஸ், இது மூணுத்துலேயும் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். இங்கே வெறும் மைனஸ் மட்டும் வரும், இங்கே பை மைனஸ்ன்னு வரும். அதே போல் தான் இங்கேயும் பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ், இங்கேயும் பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸோட டொமைன்னு பார்த்தோம்னா -1 to 1, ரேஞ்சு -π/2 to π/2. அதே தான் காஸ் இன்வர்ஸுக்கும். காஸ் இன்வர்ஸில் -1 to 1, ரேஞ்சு பார்த்தோம்னா 0 to πன்னு இருக்கும். கொசிகண்ட் இன்வர்ஸ் சைனோட ரெசிப்ரோக்கல். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் -1 to 1 இருக்குது. இதை தவிர மற்றது எல்லாமே வந்து கொசிகண்ட் இன்வெர்ஸ்க்கு வரும். அதேவா அதே போல் ரேஞ்ச் வந்து அதே தான், ஆனால் -0 டிகிரி மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 0ன்னு வரும்போது 1/0ன்னு வந்துடும், அதனால் யூஸ் பண்ண மாட்டோம். அதே போல் சீக்கண்ட் இன்வெர்ஸுக்கும் r மைனஸ் இந்த -1 to 1 இல்லாமல் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா காசில் வர அதே ரேஞ்சு, ஆனால் காசில் வந்து 90 டிகிரியில் 0 வரும். அப்போ சீக்கண்டில் 1/0ன்னு மாறிடும். அதனால் அந்த 90 டிகிரி மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். -π/2. tan இன்வர்ஸ் எல்லா நம்பர்ஸும் அப்ளை பண்ணுவோம். ஓப்பன் இன்டர்வல் இங்கே பாருங்கள், சைனில் வந்து க்ளோஸ் இன்டர்வல், டேனில் வந்து ஓப்பன் இன்டர்வல் -π/2 to π/2. அடுத்து காட் இன்வர்ஸ் அதே ரியல் நம்பர்ஸ், அதே போல் 0 to π. இது காசோட வேல்யூ ஓப்பன் இன்டர்வல். சரிங்களா? அடுத்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ், அதை கொசிகன் இன்வர்ஸ் 1/xன்னு எழுதிக்கலாம். அடுத்து காஸ் இன்வர்ஸ் எக்ஸை சீக்கன் இன்வர்ஸ் 1/xன்னு எழுதலாம். டேன் இன்வர்ஸ் எக்ஸை காட் இன்வர்ஸ் 1/xன்னு எழுதலாம். எப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ >0 இருந்தது அப்படின்னா காட் இன்வர்ஸ் 1/x. இதுவே <0 இருந்ததுன்னா -π காட் இன்வர்ஸ் எக்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம பார்த்தோம். சைனு, டேனு, அதுக்கப்புறம் சைனோட ரெசிப்ரோக்கல், இந்த ரெண்டு, இது ஒன்று. இது மூணுத்துக்குமே மைனஸ் வரும் முன்னாடி. மற்ற மூணுத்துக்கும் π மைனஸ்னு வரும். சரிங்களா? அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். சைன் இன்வர்ஸ் சைன் வேல்யூ 1 ஆகிடும், வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். டேன் இன்வர்ஸ் டேன் வெறும் எக்ஸ். சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் வெறும் எக்ஸ். காஸ் இன்வர்ஸ் காஸ் வெறும் எக்ஸ். கொசிகண்ட் இன்வர்ஸ் கொசிகண்ட் கேன்சல் ஆகிட்டு வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் கடைசியாக சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2. டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2. அதே போல் கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் 1/√2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். ஸோ 1/√2 ஈக்குவல் டு இந்த சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்தால் சைன் ஆகிடும், சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டாவில் நமக்கு எப்போ 1/√2 வரும்? சைன் 45 டிகிரியில் 1/√2 வரும். அப்போது தீட்டாவோட வேல்யூ π/4. சரிங்களா? ஸோ சைன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ π/4. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள். காட் இன்வர்ஸ் ஆஃப் -1/√3. ஓகே, இது வந்து நம்ம இந்த காட் இன்வர்ஸுக்குள்ளே நமக்கு டொமைன் வந்து நெகட்டிவில் இருக்குது. அதை வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி எடுத்துடலாம் வெளியே. π மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. பாருங்கள், சைனு கொசிகன் காட், சைனு கொசிகன் டேன் இங்கே இருக்குது. இந்த மூணுத்துக்கும் மைனஸ் சைன் மட்டும் இருக்கும்.
ஆனால் நமக்கு காட் இருந்ததா? ஸோ காட் எப்படி எழுதுறாங்க? பை மைனஸ் காட் இன்வெர்ஸ்னு எழுதலாமா? ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது பை மைனஸ் காட் இன்வெர்ஸ். காட்டில் நமக்கு எப்போ √3 1/√3 வரும்? 60 டிகிரி. இப்போ ஆன்சர் π/3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2π/3. சரிங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் சம். சரி, எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் ஒன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. இதை மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் சைன் இன்வர்ஸில் நமக்கு எப்போ 1/2 வரும்? 30 டிகிரியில். 30 டிகிரி எப்படி எழுதலாம்? π/6ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன். கலர் மாற்றிக்குவா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2. காஸ் இன்வர்ஸில் நமக்கு எப்போ √3 வரும்னு பார்த்து எழுதினா போதும். இல்லை இதை சம்மு மாதிரி போடணுன்னா இதை வந்து தீட்டான்னு எடுத்துக்கங்க. இந்த காஸ் இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா காஸ் தீட்டா ஆகிடும். ஸோ அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3/2. காஸ்ட்டில் நமக்கு எப்போ தீட்டா வரும்? சரி, காஸ் தீட்டாவில் நமக்கு எப்போ √3/2 வரும்? இதுவும் 30 டிகிரியில் வரும். அப்போ காஸ் π/6ன்னு எழுதிக்கலாம். காசு கேன்சல் ஆகிட்டுன்னா தீட்டாவோட வேல்யூ π/6. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. கொசிகண்ட் இன்வர்ஸ் 2. சரி, தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு கொசிகண்ட் தீட்டான்னு வரும். கொசிகண்டில் நமக்கு எப்போ 2 வரும்? 30 டிகிரியில் வரும். அப்போது 2 இருக்கிற இடத்துல கொசிகண்ட் π/6 இஸ் ஈக்குவல் டு கொசிகண்ட் தீட்டா. அப்போது தீட்டாவோட வேல்யூ π/6. தீட்டானா அப்படியே விட்டுறக்கூடாது. நான் இங்கேயும் பாருங்கள் அப்படியே விட்டுட்டேன். தீட்டா என்ன எடுத்தோம்? காஸ் இன்வர்ஸ் √3/2 ஈக்குவல் டு π/6. அதே போல் இங்கே கொசிகண்ட் இன்வர்ஸ் 2 இஸ் ஈக்குவல் டு π/6. அடுத்து ஃபோர்த் ஒன். tan இன்வர்ஸ் ஆஃப் -√3. tan இன்வர்ஸ் ஆஃப் -x மைனஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதனால மைனஸ் tan இன்வர்ஸ் √3ன்னு எழுதிக்கிறேன். ஸோ டேனில் நமக்கு எப்போ √3 வரும்? 60 டிகிரியில். ஸோ மைனஸ் π/6. சரியா? சரி, 60 டிகிரி π/3 இல்லை, சாரி, π/3. சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த் ஒன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. இதை π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் 1/2. காஸில் 1/2 எப்போ வரும்? 60 டிகிரியில் வரும். அப்போ அதை π/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னா 2π/3. அடுத்து ஃபைனலாக சிக்ஸ்த் ஒன். tan இன்வர்ஸ் ஆஃப் -1. இதை மைனஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரி, எக்ஸுக்கு பதிலாக 1 இருக்கா? சாரி, 1. அப்போ மைனஸ் tan இன்வர்ஸ் 1 வந்து π/4ன்னு எழுதலாம். ஸோ இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் -π, அவ்வளோதான், -π/4 தான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3. ஸோ இது தீட்டான்னு வச்சு போட்டாலும் சரி, அப்படியே போட்டாலும் சரி. இப்போ தீட்டான்னு எடுத்தோம்னா சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு 2/√3 வரும். சீக்கண்டில் நமக்கு எப்போ 2/√3 வரும்? 30 டிகிரியில் வரும். இப்போ π/6. அப்போ தீட்டா ஈக்குவல் டு π/6. தீட்டாக்கு வேறு என்ன எடுத்துருந்தோம்? சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3யோட வேல்யூ π/6. இது அப்படியே கூட போடலாம். 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்டெப்பு போடுங்க. அடுத்து 8th ஒன். காட் இன்வர்ஸ் ஆஃப் √3. ஸோ இதே அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 2 மார்க்கில் கேட்கும்போது இந்த மாதிரி தீட்டா வச்சு காட் தீட்டா ஈக்குவல் டு √3. காட் தீட்டாவில் நமக்கு எப்போ √3 வரும்? 30 டிகிரியில் வரும். இப்போ காட் 30 டிகிரி π/6. ஸோ தீட்டா காட் கேன்சல் ஆகிட்டோம்னா தீட்டா ஈக்குவல் டு π/6. தீட்டாவை என்ன எடுத்தோம்னா காட் இன்வர்ஸ் √3ன்னு எடுத்திருந்தோம். அப்போ அதனுடைய வேல்யூ π/6.
அடுத்து 9th ஒன். இங்கிருந்து எழுதிக்கோ. இது வந்து காஸ் இன்வர்ஸ் மைனஸ் 1/√2 இருக்கா. காஸ் இன்வர்ஸ்க்குள்ள மைனஸ் இருக்கு. அப்போ இதை பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் 1/√2. காஸ்ல நமக்கு எப்போ 1/√2 வரும்னா π/4ல வரும். ஸோ இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3π/4. கொஸ்டின் நம்பர் 9 3π/4. அடுத்து 10th ஒன். cosecant inverse of minus root 2. cosecant inverse minus x வந்து minus cosecant inverse x ன்னு எழுதலாமா. அப்போ இந்த xக்கு பதிலாக √2 மைனஸ் cosecant inverse எப்போ √2 வரும், π/4ல வரும். ஸோ ஆன்சர் மைனஸ் π/4. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. tan inverse 1. tanல எப்போ நமக்கு 1 வரும்னா π/4ல வரும். ஸோ π/4 ப்ளஸ் பாருங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 இருக்கு. அப்போ இதை ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா, பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் இங்கே வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இருக்கு. இங்கேயே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். π/4 ப்ளஸ் இந்த பை அப்படியே இருக்கட்டும் மைனஸ் காஸ் இன்வெர்ஸில் 1/2 எப்போ வரும், 60 டிகிரியில் வரும். π/3 மைனஸ் சைன் இன்வெர்ஸில் 1/2 எப்போ வரும், 30 டிகிரியில் வரும். π/6. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 நியூமரேட்டரில் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3π, இங்கே 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம் 12π, இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ இங்கே 4π, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ நியூமரேட்டர் 2π. ஆட் பண்ணுங்க. 15π மைனஸ் 6π டிவைட் பை 12. ஸோ என்ன வருது பாருமா, 9π டிவைட் பை 12. ஸோ அது 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3π டிவைட் பை 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா. அடுத்து 12th ஒன். இதுவும் அதே போல் காஸ் இன்வர்ஸ் 1/2. காஸில் நமக்கு எப்போ 1/2 வரும், 60 டிகிரியில் π/3 ப்ளஸ் இந்த 2 வந்து அப்படியே இருக்கட்டும். இது மட்டும்தான் நமக்கு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். சைன் இன்வர்ஸில் 1/2 எப்போ வரும்னா 30 டிகிரி π/6ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் π/3 ப்ளஸ் π/3 2π/3. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. 1 மார்க். சைன் இன்வர்ஸோட எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதாவது சைன் இன்வர்ஸோட வேல்யூ, டோட்டல் வேல்யூ வந்து நம்ம ரேஞ்சு தெரிஞ்சாவே போதும். ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸோட டொமைன் ஞாபகம் இருக்கா, டொமைன் -1 to 1 க்ளோஸ்ட் இன்டர்வல், ரேஞ்ச் -π/2 to π/2, இதுவும் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இந்த மாதிரி கொடுக்காம அவங்க ஒயில வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது பி டி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல், அதாவது இங்க இருக்கிற கடைசி வேல்யூவும் வரணும் எடுத்துக்கணும். அதனால இந்த லைன் இருக்கு பாருங்க, இது வந்து ஈக்குவல் சைன். இந்த சைன் இருக்கிற ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. இதுவே tan இன்வர்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ரேஞ்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல்ல இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா எப்படி வரும், இங்க க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கிறதுனால இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 14th ஒன். tan inverse √3 minus secant inverse -2 is equal to, okay, tan inverse √3, tanல எப்போ √3 வரும், 60 டிகிரி π/3 ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் secant inverse of -2 எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் secant inverse of -x வந்து π minus secant inverse x ன்னு எழுதிக்கலாம். π minus secant inverse 2. ஸோ π/3 மைனஸ் ஆஃப் பை மைனஸ் சீக்கண்டில் எப்போ 1 வரும் 2 வரும்னா 60 டிகிரியில் π/3 பாருங்க. π/3 மைனஸ் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2π/3 வருமா, 3 மைனஸ் 1 2π/3. இங்கே π/3 இங்கே -2π/3. ஆன்சர் -π/3. சரிதான் ஆன்சர்.
ஸோ இதோட எக்ஸசைஸ் 2.1 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.2 பார்க்கலாம். தேங்க்யூ.